ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, உங்கள் ஃபேஸில் இருந்துட்டு இந்த மங்கு கருவளையம், அதுக்கப்புறம் பிளாக்காக இருக்கீங்க, எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகணும், சீக்கிரமாக நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் எந்த ஒரு கடையில் வாங்குகிற க்ரீமுமே வாங்காமல் வீட்டிலேயே எப்படி நம்ம தயார் பண்ணி ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை, அடுத்து காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ப்ரூ தூள் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனில் இருந்துட்டு அசிட்டிக் இருக்கிறனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறக்கு இருந்துட்டு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு அப்படி நின்றுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா அந்த சர்க்கரையெல்லாம் அப்படியே இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு நீங்கள் 1 டேக்கு மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 டே மீன்ஸ் இப்போ காலையில் போட்டுக்கலாம், அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாயந்தரம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா முட்டை போட்டிருக்கனால உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு கையை வச்சும் நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இருந்துட்டு முட்டையோட கவுச்சு சில பேருக்கு பிடிக்காது. முட்டையோட வெள்ளைக்கருவில் ப்ரோட்டீன் இருக்கனால உங்களுக்கு அது ரொம்பவுமே நல்லது. ஃபஸ்ட்டு மூஞ்சி வந்து நல்லா கழுக்கிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதைய போடுங்க. ஈரப்பசை இருக்கக்கூடாது போடும்போது. இப்போ பாருங்கள், நம்ம போடவே கொஞ்சமாக காயுது. 2 கோட்டிங் போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்காக போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம போட காஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. இப்போ மூக்கில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, மங்கு பிளாக்காக இருக்கீங்க, அப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதைய ஒரு டிஷ்யூ பேப்பரே போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதை கிழிச்சிக்கோங்க. இதைய அங்கங்கே ஒட்ட வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டிடும் ஈரப்பதத்துக்கு. அதுக்குமா இது காய வைக்காமல் போட்டதுமே ஒட்டி வச்சுருங்க.
நல்லா ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் இருக்கிறத இது மேலேயே அப்படியே கோட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் மேலே ஒரு 2 கோட்டிங். இந்த டிஷ்யூ பேப்பரே அப்படியே இதாயிரும், உருகிரும். முடியலலாம் படாமல் இப்படி பண்ணுறனால உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் போட்டுக்கோங்க. தொடர்ந்து போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க உங்கள் ஃபேஸில் சேஞ்சஸை. எங்கேயும் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கோட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, பேலன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், என்னோடய ஃபேஸில் ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டினால கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. பாருங்கள், உரிக்கும் போதே நல்லா கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது முடியில் ஒட்டி இருக்கனால பார்த்து எடுத்துக்கோங்க. கழுகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை பாருங்கள். இந்த ஒரே நாள்லேயே போயிடாது, கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இது தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதே மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கீப் சப்போர்ட்டிங் ஐஷு அஃபிஷியல். ஓகே, இது அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.